நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் விஜயம், இது பற்றிய விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக நாட்டினுடைய 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்துல மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,68,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு. அதாவது திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாட்டினுடைய 76வது குடியரசு தின விழாவானது சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த குடியரசு தின விழாவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வானில வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது. மாவட்ட மாநகர பகுதிகளில் சிறப்பாக பணிபுரிந்த 58 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அணிவித்து பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த 106 பயனாளிகளுக்கு 1,68,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்த விழாவில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் ஆணையர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டாங்க. திருப்பூரில் நடைபெற்ற குடியரசு தின விழா குறித்தான செய்திகளோடு இணைந்தமைக்கு நன்றி விஜயன்.